லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவி வந்த நேரம் ராஜயோகம் வருமா, குழந்தை பிறந்த நேரம் ராஜயோகம் வருமா, அல்லது நீங்கள் மற்ற விஷயங்கள் எது பண்ணால் ராஜயோகம் வரும்? சுக்கிரன் நீச்சம் உங்கள் ஜாதகத்தில், எது கன்னியில் சுக்கிரன் நீச்சம். அப்போ சுக்கிரன் நீச்சமானால் சுக்கிரன்னா பெரும்பணம் என்று பொருள். பெரும்பணம். கன்னியாராசிக்காரங்க பொதுவாகவே பெரும்பணத்தை இழப்பார்கள், பெரும்பணத்தை. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு அம்மா அப்பா குடும்பம் இது மட்டும்தான் வாழ்க்கை. 2 குடைவன் சுக்கிரன், சுக்கிரன் தான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தை இந்த சர்க்கிளை தாண்டி பணம் இவங்களுக்குள்ளே தான் சுத்தம். பிரச்சனை என்னென்னா இந்த அமைப்பை தாண்டி நீங்கள் வேற யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. என்ன வேற அமைப்பு? இந்த லக்ஷ்மி உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை விட்டு வராது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 2 கூடிய சுக்கிரனே உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் என்பதால் தனாதிபதியே நீச்சம். நீங்கள் யாராவது மீடியா தொழில் இருக்கீங்கன்னா, புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற நீங்கள் கடன் வாங்குவதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. நீங்கள் ஹோல்சேல் கடன் வாங்குவீங்க, அவராது பரவாயில்ல ரீட்டைல் வாங்குறாரு. நீங்கள் ஹோல்சேல் கடன் பேசுகிறதெல்லாம் என்ன சொன்னேன், பெரிய பெரிய 2 கோடி 1 கோடி இப்படி தான் பேசுவீங்க. சனி திசை வந்துட்டா வந்தாயா அந்த மாதிரி தான். வாங்க சார் சனி பகவான் கமான். எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் அவர் உங்களுக்கு மட்டும் நல்லவர். ராஜயோகம் வருகின்ற திசைகள் என்னென்ன? ஃபஸ்ட்டு திசை புதன், இவர் தான் உங்களுக்கு சூப்பர். 2வது திசை சுக்கிரன், சூப்பர், 2 9 கூடியவர். 3வது திசை உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கன்னு தெரியும். கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நித்திய பிரம்மச்சாரிகள்னால் அது நீங்கள் தான். அது என்னமோ தெரியல, அதனால தான் உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. அந்த ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவி வந்த நேரம் ராஜயோகம் வருமா, குழந்தை பிறந்த நேரம் ராஜயோகம் வருமா, அல்லது நீங்கள் மற்ற விஷயங்கள் எது பண்ணால் ராஜயோகம் வரும்? நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை இப்படி தான் போகுமா, நான் அடுத்த லெவல் போகனா மாட்டேனா? சிம்பிளான ஒரே கொஸ்டின். நிறைய பதிவுகள் நானும் வலைதளங்களில் தேடி பார்த்தேன். அப்படியே நிறைய மேட்ரஸ் நம்ம சொல்கிறாங்களே தவிர தெளிவாக திட்டமிட்ட இதை பண்ணி இதை பண்ணாத, அது ஐபிசி பக்தியில் மட்டும்தான் கிடைக்கும், நம்மளுடைய பதிவுகள் மட்டும்தான் கிடைக்கும். அவ்வகையில் நான் சொல்கிறத அப்படியே கிறிஸ்பாக நோட் பண்ணிக்கோங்க, சரியா? கன்னியா லக்னம் என்றால் என்ன? இது ஒரு உபய லக்னம், 7 கூடியவன் பாதகாதிபதி, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த கன்னியா லக்னத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி, ஏன் சார் அடிக்கடி காலபுருஷன்ட்டே போகிறீங்க? சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, 2த்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ராசி வேறு, லக்னம் வேறு. ஆனால் காலபுருஷங்கிறது ஒரு டப்பா, இந்த பாக்ஸ், இதுக்குள்ளே எது இருந்தாலும் அந்த தத்துவத்தின்படி தான் வேலை செய்யும். அதான் இந்த பதிவோட நோக்கம். உங்களுக்கு இன்பில்டாகவே எது ராஜயோகமோ அது ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ்டு. ஆனால் அதுக்கு எதிரான செயலில் ஈடுபடும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. இன்பில்டாகவே உங்களுக்கு யார்? சுக்கிரன் நீச்சம் உங்கள் ஜாதகத்தில், எது கன்னியில் சுக்கிரன் நீச்சம். அப்போ சுக்கிரன் நீச்சமானால் சுக்கிரன்னா பெரும்பணம் என்று பொருள். பெரும்பணம். கன்னியாராசிக்காரங்க பொதுவாகவே பெரும்பணத்தை இழப்பார்கள், பெரும்பணத்தை. எல்லாமே ஒரு 1000 கோடி ப்ராஜெக்ட், 500 கோடி ப்ராஜெக்ட், 200 கோடி ப்ராஜெக்ட் இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. கன்னியா லக்னத்துக்காரங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட, சுக்கிரன் எனக்கு சுகபோகம், ஆடம்பரம், அதிகபட்ச செலவு. சார் விலையுயர்ந்த கார்கள் லிஸ்ட் எடுத்து ஒரு 10 கார் வச்சுக்கலாம் சார், அந்த 10 காரையும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சார், ஹை கிளாஸ் நம்ம கிளைண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் சார், மொத்தமாக பட்ஜெட் ஒரு 2 கோடி ஆகும் சார். நீங்கள் பேசுகிறது எதுவுமே சின்ன சின்ன விஷயமாகவே இருக்காது, நாளைக்கு ஆகிற வேலை அப்படின்னு இருக்காது, எல்லாமே ஃப்யூச்சர் பிளானாகவே இருக்கும். இந்த பழக்கத்தை குறைச்சிக்கோங்க, இது உங்களோட ப்ராப்ளம். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? இந்த பழக்கத்தை ஏன் குறைச்சிக்கோங்க ராஜயோகம் வரும்னு சொல்கிறேன்னா, உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம் யார்? துலாம். துலாத்தில் யார் நீச்சம்? 12 கூடிய சூரியன் நீச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீண் செலவுகள் செய்கிற எண்ணங்கள். விரையாதிபதிங்க அவர் 2ஆம் இடத்துல வரும்பொழுது கனெக்டட் ஆகிறாரு. உங்கள் லக்னத்துக்கு யார் உச்சம்? 5 கூடிய சனி உச்சம், 5 கூடியவன். இப்போ 5 கூடியவன் அள்ளித்தரான் சொத்தை, ஆனால் விரையாதிபதி அதை பிடுங்கிட்டு போயிடுறான். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அப்போது நீங்கள் சம்பாதித்ததை நீங்களே இழக்காமல் இருந்தாலே போது நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், ஒரு சூப்பரான விஷயம். உங்கள் ஜாதகத்துக்கு 4ஆம் இடம், ஜாதகம் மீன்ஸ் உங்கள் லக்னத்தை சொல்கிறேன். 4ஆம் இடம் யாருங்க? தனுசு. தனுசுனா என்னென்ன வரும்? தனுசு அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 9ஆம் இடம், ரைட்?
பாயிண்ட் நம்பர் 1. காலபுருஷனுக்கு மேஷத்துலேருந்து அவர் யார்? குரு, உலகத்திற்கே அப்பா. யார்? காலபுருஷனுக்கு 9. உங்களுக்கு யார்? அவர் தான் 4. 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு அம்மா. இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி இந்த குரு உங்களுக்கு 2 போஸ்டிங்க்கு அதிபதியாக இருக்கார். அப்பா அம்மாங்கிற 2 போஸ்டிங்க்கு அதிபதியாக இருக்கார். கன்னி ராசிக்காரர்களுக்கு 11 கூடையவன் யார்? லாபாதிபதி. சார் இதெல்லாம் ஜோதிட சீக்ரெட்ஸ், நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 11 கூடையவன் யார்? சிம்மத்துக்கு மேலே கடகம். 11 கூடையவன் சந்திரன். சந்திரனா யார்? மாத்திருக்காரகன். அந்த சந்திரனே உங்களுக்கு மீண்டும் அம்மா தான். ஆக கன்னி ராசிக்காரர்களுக்கு அம்மா, அப்பா, குடும்பம் இது மட்டும்தான் வாழ்க்கை. 2 கூடையவன் சுக்கிரன் தான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் அப்பா, அம்மா, ஒய்ஃபு, குழந்தை இந்த சர்க்கிளை தாண்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்கள், பணம் ஒன்று இவங்களுக்குள்ளே இருக்கும், அல்லது அவங்களுடைய அப்பா அம்மா வீடு, மாமனார் மாமியார் வீடு இவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த பணம் ஒன்று இங்கே போகும், இல்லை இங்கே வரும். இதில் ஜெயித்தவன் தோற்றவன் யாரும் கிடையாது. மாப்பிள்ளை ஜெயிச்சிருப்பாரு, மாமனார் தோற்றுருப்பாரு, மாமனார் ஜெயிச்சிருப்பாரு, மாப்பிள்ளை தோற்றுருப்பாரு, எல்லாம் ஒன்று தான். நமக்குள்ள நம்ம தானே இந்த பணத்தை பிரிச்சுப்பாங்க, அவ்வளோதான். ஆட்டத்தை ஃபஸ்ட்லேருந்து திரும்ப கழிச்சிட்டு ஆடுவாங்க. பணம் இவங்களுக்குள்ளே தான் சுத்தம். பிரச்சனை என்னென்னா, இந்த அமைப்பை தாண்டி நீங்கள் வேறு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. என்ன வேறு அமைப்பு? அங்கே தான் விதி விளையாடுது. என்ன? 3 8 கூடைய செவ்வாய் 5ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய சொத்தில் போய் உச்சமடையுது. ஜனன ஜாதக அமைப்பே அப்படி தான் உங்களுக்கு. அப்போது இந்த செவ்வாய் திசையில் அந்த பெரும்பணம் இழக்கின்ற யோகம்னு சொன்ன பார்த்தீங்களா, ப்ளட்ஜ் பண்ணுற திசைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்போ தான் வரும். அப்போ இந்த செவ்வாய் திசை வரும்பொழுது என்ன ஆனாலும் சரி, நான் பத்திரத்தை வைக்க மாட்டேன், மனசில் வச்சுக்கோங்க. வீட்டு பத்திரம், லேண்டு பத்திரம் அடகு வைக்க மாட்டேன், வண்டியை அடகு வைக்க மாட்டேன். நண்பர்களே, நிறைய பேரை பார்க்குறேன், கன்னி லக்னத்துக்காரங்க ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி ஒரு கார் அடமானம் வைக்கிறீங்க, ப்ளட்ஜ் பண்ணுறீங்க. அந்த புக்கில் வச்சு ஒரு பணம் கிடைக்குதுங்கிறதுக்காக சொந்த தொழிலை ப்ளட்ஜ் பண்ணுறீங்க. இது இருக்கிறதுல மோசமான விஷயம். இதுதான் பரமதாரித்ரியம்ங்குது. வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? பரமதாரித்ரியம். விதை நல்ல விற்கிற மாதிரி. ஒரு அவசரத்துக்கு கஷ்டம், என்ன வேணால் படுங்க, இன்னும் கூட கஷ்டப்படுங்க, இதை கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த லக்ஷ்மி உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை விட்டு வராது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 2 கூடிய சுக்கிரனே உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் என்பதால் தனாதிபதியே நீச்சம். நீங்கள் யாராவது மீடியா தொழில் இருக்கீங்கன்னா கேமராவை வித்துறாதீங்க. அதே மாதிரி நீங்கள் கார் தொழில் ஓட்டுறவராக இருந்தால் அதெல்லாம் தான் சுக்கிரன். காரை வித்துறாதீங்க, காரை என்ன பண்ணுங்க, ப்ளட்ஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய தாரித்திரியமாக அந்த அமைப்பு அமைந்து விடுகிறது. சுக்கிரனை மனைவி சம்பந்தப்பட்ட மனைவி நகையை வாங்கி வச்சு பாருங்கள், அடமானம் வச்சு பாருங்கள், எடுக்க மாட்டீங்க. கன்னி லக்னத்துக்காரங்க மனைவி கிட்ட போயக்கூடாது. ஏன்னா மனைவி விஷயங்களில் நீச்சம், நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு இருக்குது. ஸோ இப்போது மனைவிட்ட ஒரு போக்குவரத்தாக வாங்கினேன் சார், ஒரு 5 பவுன் வாங்கி அடமானம் வச்சேன், திருப்பி எடுக்கலான்னு நினச்சேன், ராஜயோகம் வராது. நான் எப்படி சொன்னேன்? ஃபஸ்ட்டு இதே தான் மிதுனத்துக்கு சொன்னேன், இந்த சில்லறை கடன்லாம் அடைச்சிருக்கேன் சார், நீங்கள் போய் பாருங்கள் அந்த பதிவை. அந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற நீங்கள் கடன் வாங்குவதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. நீங்கள் ஹோல்சேல் கடன் வாங்குவீங்க, அவராது பரவாயில்ல ரீட்டைல் வாங்குறாரு. நீங்கள் ஹோல்சேல் கடன் பேசுகிறதெல்லாம் என்ன சொன்னேன், பெரிய பெரிய 2 கோடி 1 கோடி இப்படி தான் பேசுவீங்க. பெரிய பெரிய கடன்களில் விழுந்துடாதீங்க. இதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்க ப்ராப்ளம். இப்போது உங்களுக்கு இருக்கிற யோகம் என்ன? சனி திசை. சனி திசை வந்தாயா அந்த மாதிரி தான். வாங்க சார் சனி பகவான் கமான். எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் அவர் உங்களுக்கு மட்டும் நல்லவர். ஏன் சொல்லுங்கள்? அவர் உங்களுக்கு 5 கோடி யோகாதிபதிங்க, சும்மா கிடையாது. அதுவும் ஒரு உச்சம் பெற இடமே உங்கள் 2ஆம் இடம் தான். அப்போ சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பை தொடுங்க, சூப்பராக வருவீங்க. இரும்பை தொடுங்க, ஸ்கிராப்பை கட் பண்ணி விற்றுருங்க, சூப்பராக வருவீங்க. சனி சம்மந்தப்பட்ட தொழில் என்ன? லேத்து மிஷின் ஓட்டுங்க, நல்லா வருவீங்க. இரும்பை தொடணும், இப்படி கையில் தொடணும். அப்புறம் வேறு என்ன செய்யணும்? ஆயில், நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட ஆயில் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. சனினா என்ன? வேறு என்ன செய்யலாம்? சனினா உங்களுக்கு கடின உழைப்பு, உடலை வருத்தி செய்யும் பணிகள், எந்த பணி பண்ணாலும் நல்லா வருவீங்க. இப்போது உங்கள் ஜாதகத்தில் அடுத்த ராஜயோகம், சனி வந்தால் தான் ராஜயோகம், சுக்கிரன் வந்தால் ராஜாதி ராஜயோகம். சரி, எது வரக்கூடாது? மிஸ்டர் குரு. இவர் உங்களுக்கு 4 7 கூடிய பாதகாதிபதி. இவர் பீரியடில் உங்களுக்கு நன்மை நடக்காது. கன்னியா லக்னத்துக்காரங்க யார் பேச சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, குருங்கிற ஸ்தானத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. கன்னியா லக்னத்துக்காரங்கள்ட்ட நீங்கள் போய் ஏதாவது அட்வைஸ் பண்ணி பாருங்கள், நீ வேணாண்டா, சொன்னா கேளுறா, அண்ணன் சொல்கிறேன் கேளு, கேட்க மாட்டாங்க. அண்ணன் சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, நான் எடுக்கிறது தான் முடிவும்பாங்க. அந்த ஒரு சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இதை மாற்றிக்கிட்டீங்கன்னா கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு ராஜயோகம் வரும். ராஜயோகம் வருகின்ற திசைகள் என்னென்ன? ஃபஸ்ட்டு திசை புதன், இவர் தான் உங்களுக்கு சூப்பர். 2வது திசை சுக்கிரன், சூப்பர், 2 9 கூடியவர். 3வது திசை 5 கூடிய சனியனுடைய திசை. எது ஆகாது? செவ்வாய் ஆகாது. அப்போது இங்கே ஒரு சூட்சுமம் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. 3 8 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது கோர்ட்டு வழக்கில் உங்கள் ஜெயிக்க முடியாது.
அப்போ நீங்கள் வக்கீலாக இருந்தால் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்து நீங்கள் ஆர்கியூ பண்ணுற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் புதன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு. இன்னொருத்தருக்கு நீதி பெற்று தருகின்ற விஷயங்கள், அதுவும் சிவில் ரீதியான நீதி பெற்று தருகின்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறாலும் தான் ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களை யாராவது அது மாதிரி கேஸ் பண்ணாங்கன்னா இந்த ஜென்மத்தில் அவன் ஜெயிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுவது. ரைட். அடுத்து ப்ராப்ளமான திசை எது? குருவோட திசைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு அமைப்பான ராசி நம்பர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஒரே நம்பர் 8. 8 பிடிங்க, சூப்பராக வருவீங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. அதே மாதிரி சுக்கிரனை பிடிங்க, 6, நம்பர் 6, நல்லா வருவீங்க. முக்கியமான விஷயம், சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருவீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க சனிக்கிழமையாக இருக்குது சார், நாளைக்கு போயிடலாம் சார், நாளைக்கு நம்ம திங்கக்கிழமையாக பார்த்துக்கலாம். சனிக்கிழமை தாங்க எனக்கு ராசி, வாங்கன்னு கூப்பிடுங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஆகாதது யார்? மிஸ்டர் சூரியன். அப்போது சண்டேஸ் வேண்டாம், சூரியன் வேண்டாம், சனி தான் உங்கள் தெய்வம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ எங்கள் ஜாதகத்தில் எனக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் யோகம் இருக்கும்? ரெஸ்டாரண்ட் யோகம் சொல்லிட்டேன், புதனே இதுங்கிறதுனால ஜோதிடம், பேச்சு, இந்த மாதிரி அமானுஷம், ஸ்கில்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்போது உங்களுக்கு எது யோகமற்றது? இப்போ நான் செஞ்சுட்ருக்கிற துறையில் என்ன பண்ணால் ரீடிஃபைன் பண்ணால் நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாவேன் அப்படின்னா கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்க. வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் இந்த மொபைல் ஃபோன்லேயோ அல்லது இந்த டிவிலேயோ உங்களுக்கு ஒரு பார்கோடு ஸ்கேனர், QR கோடு ஸ்கேனர் ஒன்று போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. எங்களுடைய பதிவுகள், என் சம்மந்தப்பட்ட பதிவுகள், என்னிலும் மூத்தோருடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தினமும் கிடைக்கும். டெய்லி அதை பார்த்து கனெக்டடாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. GT Holidays, South India's #1 travel brand.